ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் ஜெரி கிச்சன். நாங்கள் ஸ்ருதி. நம்ம இன்றைக்கி சூப்பரான காரசாரமான ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான் பண்ண போகிறது கிடையாது, எங்கள் அண்ணா பண்ண போகிறாங்க. இப்போ வாங்க எங்கள் அண்ணா எப்படி சமையல் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். சிக்கன் பிரட்டல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் சூடானதுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் அந்த சூடான எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இனி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளம் இல்லாமல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் வதங்கிட்டு இருக்க வெங்காயத்து கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூளும் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்துதான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறாங்க. 4 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி லைட்டாக 2ஆக பிச்சு போட்டு சேர்த்துக்கிறாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி சிக்கன் பிரட்டல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். இந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை அந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கன் வேகிறது வரை குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அடுத்துதான் இது கூடவே பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த புளிப்பு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம சிக்கன் பிரட்டல் ரெடி ஆயிரும். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம சேர்த்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் அண்ணாவோட சீக்ரெட் ரெசிபி. சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இனி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணாவோட சிக்கன் பிரட்டல் ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாம் அண்ட் ஜெரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.